வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ் 3BHK மூவியோட ட்ரெய்லர் வந்திருக்கு. அதான் ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸ்ரீ கணேஷ் அவரோட தேர்ட் மூவி இது. ஃபர்ஸ்ட் மூவி 8 தோட்டாக்கள் எல்லாருமே தெரிஞ்ச படம் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். MS பாஸ்கருக்காகவே ஆக்சுவலாக அவருக்காக தான் அவர் மைண்டில் வச்சுட்டு தான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதுனதா கூட ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவரை MS பாஸ்கர் நல்லா செதுக்கியிருப்பார் அந்த கேரக்டருக்கு. எனக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டில் நிறைய பேர்த்த பிடிக்கும். அதில் ஃபர்ஸ்ட்டில் வச்சோம்னா MS பாஸ்கர் நான் அப்படியே அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். இப்போ ரீசெண்டாக டூரிஸ்ட் ஃபேமிலியில் கூட அதான் அவரோட லேட்டஸ்ட்டாக பார்த்த மூவி நினைக்கிறேன். அந்த ஒரு கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணிடுவான். அந்த கேன்டீன் சீன் அதை சொல்ல ஆனால் கண்கலங்க வச்சுருக்கேன் நினைக்கிறேன் எல்லாத்தையும். அந்த படம் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி போயிருக்கும். செகண்ட் பார்ட் வந்துட்டு அதை நான் பார்க்கல. செகண்ட் பார்ட்டுன்றப்பாங்க. செகண்ட் மூவி ஸ்ரீ கணேஷ் அவரோட செகண்ட் மூவி இருக்கு பார்த்தீங்களா, குருதி ஆட்டம். அந்த படம் நான் பார்க்கல. அது ஒரு ஆக்ஷன் மூவி மாதிரி போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோ அண்ட் வில்லன் கான்செப்ட்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் மூவி எப்படி கிடையாது, ஹீரோ அண்ட் வில்லன்லாம் கிடையாது. அது ஒரு க்ரைம் த்ரில்லர் வேர்ல்டுக்குள்ளே நிறைய பேத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்கும். ஹீரோ அண்ட் வில்லன்ற மாதிரிலாம் கான்செப்டே கிடையாது. இது செகண்ட் மூவியை வந்து ஹீரோ வில்லன் கான்செப்ட்னு நினைக்கிறேன். அது நான் படம் பார்க்கல. இப்போ தேர்ட் மூவி வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா. எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலி ட்ராமா ஃபீல் குட் மூவிஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலியே அது நான் ஒரு 3-4 தடவை பார்த்துட்டேன் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை. அதுலேயுமே நிறைய லாஜிக் மீறல்கள் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் நான் அப்படிலாம் பார்க்கவே மாட்டேன். படம்னு எடுத்துக்கிட்டேன் வச்சுக்கேன், என்னை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரி தான் நான் பார்ப்பேன். யதார்த்தமான படம், யதார்த்தத்துக்கு மிக நெருக்கமான படம், யதார்த்தத்துக்கு தள்ளி உள்ள படம். ஒரு சில படங்களில் மிக்ஸாக இருக்கும், யதார்த்தமாகவும் இருக்கும். அதுலேயே வந்து யதார்த்தத்துக்கு அதாவது லாஜிக் மீறல் நிறையாவும் இருக்கும், லாஜிக் உள்ளேயும் இருக்கும். அதில் மிக்ஸ்அப் அந்த ரேஷியோ மட்டும் மாறும். அதான் அந்த 3 கேட்டகரிக்குள்ளே இருக்கிற மூவிஸ் தான் நான் பார்ப்பேன். அது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, என்னை வந்துட்டு என்னை அது என்கேஜ் பண்ணுதா, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டி வரைக்கும் என்னை பார்க்க வைக்குதா அப்படின்றது பார்ப்பேன். அப்புறம் அதில் ஒன்று பண்ணியிருக்காங்களே, எமோஷனலாக ஒன்று பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்களே, அது வந்து என்னை பாதிக்குதா. இப்போ சிரிக்க வைக்கணும்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதை சிரிக்க வைக்குதா. இல்லை அழ வைக்கணும்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதை அழ வைக்குதா. இல்லை என்ன எக்ஸைட் பண்ணணுன்ற மாதிரி ஆடியன்ஸ் எக்ஸைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒன்று பண்ணியிருப்பாங்களா, அது என்ன படுத்துதா. அவ்வளோதான், அதான் நான் பார்ப்பேன். அதெல்லாம் என்ன சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிச்சா படம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியே நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. இது அது இல்லை இது இல்லை அப்படின்னாலாம் ஒரு சில பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் பெருசாக கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு என்ன பண்ணுது, எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்றது தான் நான் பார்த்தா நான் சொல்லுவேன். ஓகே, எங்கேயோ போயிட்டேன் நான். ஸோ ஓகே, ஃபேமிலி ட்ராமா பண்ணியிருக்காரு. லைட்டாக டிஸ்கிரிப்ஷன் மட்டும் படிச்சுட்டு வீடியோவில் போகலாம். காஸ்ட் சித்தார்த், சரத்குமார், தேவயானி, யோகி பாபு, மீதா, ரகுநாத், சைத்ரா. இவங்க வந்துட்டு என்னோட முந்தைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு படத்தை பற்றி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். சப்த சாகராச்ச எல்லோ. இனிமேல் எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணனா என்னன்னு தெரில. கன்னட மூவி. சைட் A அண்ட் சைட் B அப்படின்னு 2 பார்ட்ஸ் இருக்கும். இவங்க சைத்ரா வந்துட்டு செகண்ட் பார்ட்டில் தான் வருவாங்க, சைட் Bயில் வருவாங்க. அந்த படமே இப்போ சொல்லவா, இப்போ முந்தானே தான் மனிதன் படம் பார்த்தேன். ஹாட்ஸ்டாரில் போட்டு பார்த்தோம், வீட்டில் எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ட் சீனில் ஒரு டிரைவர் வந்து ஆஜராவார்ல, ஒரு விட்னஸ் மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க. நான் தான் ஓட்டினேன், ஸ்பீடாக போய் நான் தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கூட்டிகிட்டு வருவாங்கல்ல. அந்த கேரக்டர் பார்த்த உடனே நான் என்னமா சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட, இப்போ இந்த கேரக்டரை வச்சு தாம்மா கன்னடத்தில் ஒரு மூவியே இருக்குது. அதாவது 2 மூவி பண்ணியிருக்காங்க, சைட் A அண்ட் சைட் B அப்படின்னு. இந்த கேரக்டரோட வாழ்க்கை, அதாவது இந்த கேரக்டர் வந்து தண்டனை வாங்கிட்டா எப்படி இருக்கும், அதான் அந்த படம் கன்னட மூவி அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நீங்கள் அந்த படம் பார்க்கல அப்படின்னா, தமிழில் தான் நான் பார்த்தேன் நினைக்கிறேன். தமிழில் கூட தான் பார்த்தேன் நினைக்கிறேன். 7 கடல்களை தாண்டி நினைக்கிறேன் தமிழில். இவனை செக் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். சைட் A அண்ட் சைட் B ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இவங்க சைத்ரா வந்து சைட் Bயில் நடிச்சிருப்பாங்க. இவங்களோட இன்டர்வியூஸ்மே இப்போ ரீசெண்டாக பார்த்த மீதாவும் இவங்களும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. தமிழ் வந்து நல்லாவே பேச கற்றுக்கிட்டாங்க, அந்த படத்துக்காக கற்றுக்கிட்டாங்களாம். நிறையா போய்ட்டு நினைக்கிறேன். டக்குன்னு பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன். ரைட்டர் டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் சொல்ல வேணாம். டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி தினேஷ் கிருஷ்ணன், B அண்ட் ஜிதின் ஸ்டானியஸ் லாஸ். மியூசிக் அம்ரித் ராம்நாத். எடிட்டர் கணேஷ் சிவா. லிரிக்ஸ் விவேக், கார்த்திக் நேத்தா, பால் டப்பா, ஸ்ரீ கணேஷ். ஓகே, ஸ்ரீ கணேஷ்மே லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. விவேக் இந்த பேர் நிறையால கேள்விப்பட்டாச்சு. கார்த்திக் நேத்தா கூட இப்போ சிக்கிட்டு அவங்க தான் எழுதுனா நினைக்கிறேன். கார்த்திக் நேத்தா, பால் டப்பா வேறு இருக்காரு. ரேப் மாதிரி இது சம்திங் பாட்டு வரும் போல். ஓகே, நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு என்னோட சேர்ந்து இந்த 3BHK ட்ரெயிலர் பார்க்கலாம். வீடியோவில் போகலாம். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ட்ரெயிலர் பார்க்குறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் மேலே பேசிகிட்டு இருப்பேன். வீடியோவில் போகலாம். இந்த டோர் மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்குது, சேம் டோர். ஓகே ஓகே,
ஓப்பனிங் வேற லெவலுங்க. ட்ரீம் இல்ல எனக்கு 34 வருஷம், அப்பாக்கு அதுக்கும் மேல. ஃபியூச்சர்ல வீடு கட்டுறப்போ பெரிய வீடா கட்டுறோம். வாசல்ல ஒரு போர்டு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. பல வருஷம் நடக்கிற கதையா? நல்லா வரணும், எல்லாம் சக்சஸ் ஆகணும். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. உனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல சைத்ரா? அப்படியே சூரியவம்ச படம் பார்த்த மாதிரியே இருக்குப்பா. ஒரு அதான் ரீயூனியன் இருக்கு. சேர்த்து வச்சிருக்கேன். என்ன சார் 7.5 8 காமெடி பண்றீங்க? ஒரு ஆர்டினரி ஃபேமிலி. நம்ம கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு நம்ம அக்கௌண்ட்டை பார்க்க வேணாம், நம்ம பாடி லாங்குவேஜை பார்த்து எடை போடுவாங்கப்பா. நல்லா படிச்ச ஒரு ஆள் ஆயிடுவேன் எங்க வீட்டுல நம்புறாங்கடா. எனக்கு இந்த படிப்பு மாதிரி வர மாட்டேங்குதே. அவர அழுக கோவம் தெரியுது அதுல. லைஃப் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. ஆசை கனவு எல்லாம் போச்சு. வீடு வாங்கி ஆகணும்னு அப்படி என்ன பிடிவாதம் வாசு உனக்கு? வீடுங்கிறது மரியாதை இல்லையா? இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான், எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கிறான். இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். எவ்வளோ ரிஜெக்ஷன் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், உழைச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது நல்லா வருமா? அப்பா நம்ம ஏரியாலே வீடு வாங்கணும், உனக்கு அதானே ஆசை? நீங்க வீடு வாங்குறது முக்கியம், இன்னும் கொஞ்ச நாள் தானே. இந்த வீடு கிடைச்சிட்டா அப்பா சந்தோஷப்படுவார்ல. என்னால முடியலன்னா என்ன, பிரபு இருக்கான். நான் தோத்தாலும் அவன் ஜெயிச்சிருவான். தங்கல் ஜெயிச்சிருவேன்ப்பா. என்னமோ பண்ணுதுங்க இது. நான் சத்தியமாக ஒரு 15-20 இயர்ஸ் காலகட்டத்தில் நடக்கிற ஒரு இதாக தான் அந்த படம் இருக்க போகுதுன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. பா இது மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்குதுங்க, என்னன்னு தெரில. எமோஷனலாக ரொம்ப என்னமோ பண்ண மாதிரி இருக்குல்ல. ரொம்ப அழுகை, அந்த கோபம், அந்த வெறி, இந்த படிப்புமே அவர் கத்துறாருல, அதெல்லாம் வரமாட்டேங்குதே அப்படின்ட்டு. அவருக்கு அது சாதிக்கணும்னு இருக்குது, ஆனால் அது வரமாட்டேங்குதே அப்படின்ற அந்த ஒரு கோவம், அந்த அவரோட அந்த அந்த ஒரு டைலாக் டெலிவரியிலே, அவரோட பாடி லாங்குவேஜ்லேயே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார் சித்தார்த். ஆக்டிங் பற்றிலாம் சொல்ல தேவையில்லைங்க, எல்லாருமே செம்மையாக தரமாக பண்ணியிருக்க போகிறாங்க. தேவயானியின் சரத்குமார் ரீயூனியன் வேறு இருக்குது. என்னமோ பண்ணிருச்சுங்க அந்த ட்ரெயிலர். அந்த ஸ்டார்டிங் அந்த ஓப்பனிங் சீனே எடிட்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது ஒன்று போதுங்க, யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு சீன் போதும், இந்த மொத்த படத்தையுமே அதுதான் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த பழைய வீட்டில். ஓ ஆக்சுவலாக வீடே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, அது வேற விஷயம். அந்த மிடில் கிளாஸ் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா அவங்க வந்து முன்னேறணும் அப்படின்ற ஒரு கோலை நோக்கியே தான் போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு படத்தை கூட சொல்லியிருப்பாங்க, வேலைக்காரன் படத்தில் நினைக்கிறேன், மிடில் கிளாஸ்க்கு கீழே லோ கிளாஸ்ன்னு சொல்கிறத எனக்கு கரெக்டான வேர்டாக என்னன்னு தெரில. அது லோ கிளாஸ்ன்னு தெரில, கரெக்டான டேர்மானு தெரில, ஆனால் சொல்கிறது சாரி. அப்படி அதாவது பண வசதி எல்லாத்துலேயும் கம்மியாக உள்ளவங்கன்னு சொல்கிறேனே, ஓகே அப்படி சொல்கிறேன். பணம் கம்மியாக உள்ளவங்க சம்பாதிக்கிறதுலையா இருக்கட்டும், இன்கம்லையா இருக்கட்டும், வசதியில் எல்லாத்துலையும் கம்மியாக இருக்க வந்துட்டு முன்னேறவே முடியாது அப்படின்னே அப்படியே இருந்துருவாங்க. அந்த வேலைக்காரன் டயலாக் சொல்கிறேன், வேலைக்காரன் படத்தில் வருது, ஃபகத் வாசில் தான் சொல்லியிருப்பாரு, முன்னேறவே முடியாது அப்படின்ற மாதிரியே இருந்துட்டு போயிடுவாங்க. மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும், சொத்து இருக்கும், அதனால் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு மாதிரி போயிடுவாங்க. மிடில் கிளாஸ் தான் முன்னேறணும் அப்படின்றதுக்கு அந்த ஒரு இதை நோக்கியே போய்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுறது இருக்கும்ல, அந்த டைலாக் அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதைத்தான் அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்துட்டு இப்போ வீடு பழைய வீடு இப்படி இருக்குது, அடுத்து புது வீடு வாங்குவோம், அதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றதான் அந்த படம் இருக்குது. மறுபடியும் ஒரு ட்ரெயிலர் பார்த்துட்டு
ட்ரெயிலர் பார்க்குறேன். இந்த ஒரு சீன் போதுங்க, செம்ம ஓப்பனிங் அது. இது வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்க டைம் நினைக்கிறேன். வெளியெல்லாம் நிறைஞ்சு விடுது. இயர்ஸ் ஆஃப் ட்ரீம் இல்ல? 3 காலகட்டம், 34 வருஷம், அப்பாக்கு 34. அதுக்கும் மேல. பா பா நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுறப்போ பெரிய வீடா கட்டுறோம். வாசல்ல ஒரு போர்டு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. நல்லா வரணும், எல்லாம் சக்சஸ் ஆகணும். 34 வயசு அவரை சொல்லியிருக்காரு. பட் உனக்கு அவர் உங்க அப்பாவை எப்போல்லாம் ரொம்ப அந்த கோல் அவருக்கு இருந்துச்சுன்னு அப்படியே சூரிய வம்சம் படம் பார்த்த மாதிரியே இருக்குப்பா. ஒரு 7.5 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். என்ன சார் 7.5 8 காமெடி பண்றீங்க? நம்ம கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு நம்ம அக்கௌண்ட்டை பார்க்க வேணாம், நம்ம பாடி லாங்குவேஜை பார்த்து எடை போடுவாங்கப்பா. நான் நல்லா படிச்ச ஒரு ஆள் ஆயிடுவேன் எங்க வீட்டுல நம்புறாங்கடா. எனக்கு இந்த படிப்பு மாதிரி வர மாட்டேங்குதே. என்ன ரிஜெக்ட் பண்றீங்களா சார்? லைஃப் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. ஆசை கனவு எல்லாம் போச்சு. மீட்டா தானே அவங்க கல்யாணம்லாம் ஆயிடுச்சு போல. வீடு வாங்கி ஆகணும்னு அப்படி என்ன பிடிவாதம் வாசு உனக்கு? வீடுங்கிறது மரியாதை இல்லையா? ஸோ நிறைய பேத்துக்கு வீடு வாங்குறதான் ஒரு அல்டிமேட் கோலாகவே எவனை வச்சிருக்காங்க. கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கறான். இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஸ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன் பா, நான் தோனி ஃபேன். எவ்வளோ ரிஜெக்ஷன் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், உழைச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது நல்லா வரும் மேம். அப்பா நம்ம ஏரியாலே வீடு வாங்கணும், உனக்கு அதானே ஆசை? நீங்க வீடு வாங்குறது முக்கியம், இன்னும் கொஞ்ச நாள் தானே. மியூசிக் பா, அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த எமோஷன்ஸை அப்படி எலிவேட் பண்ணுது. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் செங்கல் வச்சு கட்ட மாட்டாங்களோ? என்னால முடியலன்னா என்ன, பிரபு இருக்கான். நான் தோத்தாலும் அவன் ஜெயிச்சிருவான். ஜெயிச்சிருவேன்ப்பா. தரங்க ஒருத்துங்க, ஒருத்து கண்டிப்பா அது நிறைய பேர்த்தோட கனெக்ட் ஆகும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதான் அந்த வீடுன்றதான் அல்டிமேட் கோலாகவே வச்சுருப்பாங்க. அது இதுதான்ப்பா என்னோட ஃபைனல் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க, கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஒன்றும் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியே இதுவுமே பயங்கர ஹிட் அடிக்கிறது தான். இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆக்ஷன் ஜானர் அப்படின்றது வந்துட்டு அது எல்லாத்துக்குமே பிடிச்ச ஜானர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆக்ஷன் படம்னாலே ஈஸியாக ஓடிடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் ஃபீல் குட் மூவிஸ் அப்படின்றது ஃபீல் குட் ஜானர். இந்த மாதிரி மெலோ ட்ராமா மூவிஸ்லாம் இப்போ தமிழில் வந்து ரீசெண்டாக தான் நிறையா வந்துகிட்டு இருக்குண்ணே. ஒரு 2023 நிறையா படங்கள் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் நிறையா படங்கள் வரட்டும். எமோஷன்ஸ், ஹியூமன் எமோஷன்ஸ்லாம் தூண்டுற மாதிரி இருக்கும். ஹியூமனிட்டின்ற ஒரு விஷயமும் பேசும், ஹியூமன் எமோஷன்ஸை தூண்டி எனக்கு இந்த அழ வைக்கிறது. நான் ஏதோ ஒரு வீடியோஸில் கூட இதுக்கு முன்னாடி ஏதோ பண்ண வீடியோவில் சொல்லியிருக்கேன். ட்ரை நாட் டு கிரை அப்படின்னு சர்ச் பண்ணி நான் நிறைய மூவிஸ் பார்த்துட்டு இருந்தேன் கொரோனா டைமில். ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதுக்கு முன்னாடி. இப்போ போதுங்க, ஒர்த்து அவ்வளோதான் சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் ஆன் ஃப்ரம் வரன்.